தற்போது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சற்று நேரத்தில் பேட்டியளிக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நிகழ்விடத்திற்கு செங்கோட்டையன் வந்து கொண்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அங்கு என்ன நிலவரம் மோகன்ராஜ்? ஆனந்தி, செங்கோட்டையன் இன்று மனம் திறந்து பேச போகிறேன் என்று கூறியதை அடுத்து இந்த பகுதியில் இன்று காலை முதல் கொண்டே பார்த்தோம் அப்படின்னாக்கா அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அவர் செய்தியாளர் சந்திப்பு நடக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் அவர் செங்கோட்டையன் வரவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே அதிமுக ஆதரவாளர்கள், அதாவது செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதை காட்சிகளும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலை 8 மணி முதற்கொண்டே இந்த அலுவலகத்திற்கு அவரது செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஏராளமானோர் காத்திருக்கிறாங்க. அலுவலக வளாகத்திற்குள் வீட்டுகள் அமைக்கப்பட்டிருந்த போதிலும் கட்சி நிர்வாகிகள் பெரும்பாலும் இங்கே அனுமதிக்காமல் இருக்கிறார்கள். ஒரு சிலர் முக்கிய நிர்வாகிகள் மட்டும் உள்ளே இருக்கிறதால இந்த அலுவலகத்திற்குள்ளாகவே கூட்டம் நிறைந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் இந்த அலுவலக வளாகத்தில் காத்திருக்கிறார்கள். அவர் பேசும் காட்சிகளை நேரடியாக பார்ப்பதற்காக இங்கே எல்இடி திரைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பேச்சு என்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியே காத்திருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக இந்த திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 இடங்களில் இது போன்ற திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வீட்டிலிருந்து புறப்பட்ட செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே செய்தியாளர் சந்திப்பிற்கு வந்துவிடுவார். என்ன சொல்ல போகிறார் செங்கோட்டையன் அப்படிங்கிறதா இப்போதைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே மனக்கசப்பு இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அவிநாசி அத்திக்கதவு அந்த திட்டத்திற்கு நடைபெற்ற அந்த பாராட்டு விழாவில் பங்கேற்காமல் புறக்கணித்ததை அடுத்து இந்த மனக்கசப்பானது வெட்ட வெளிச்சமானது. இந்த சூழ்நிலையில் இத்தனை மாதங்கள் அமைதி காத்து வந்த செங்கோட்டையன் இன்று மனம் திறந்து பேசுவதாக அறிவித்திருந்தார். அப்போதே அதிமுக, குறிப்பாக அதிமுக வட்டாரத்திலும் சரி செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பிற்கு வந்து விடுவார். அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கிறது. என்ன சொல்ல போகிறார் செங்கோட்டையன், மனம் திறந்து என்ன பேச போகிறார், அதிமுக தற்போதைய தலைமைக்கும் அவருக்கும் இடையேயான மனக்கசப்புகள் என்ன, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, அதாவது அதிமுகவில் பிரிந்து கிடக்கும் அனைவரையும் ஒருங்கிணைப்பதா அல்லது மாற்று வழி ஏதேனும் சொல்ல போகிறாரா, இது போன்ற பல விஷயங்கள், பல எதிர்பார்ப்புகள் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அதே போலத்தான் அரசியல் வட்டாரத்திலும் ஒரு உற்று நோக்கக்கூடிய விஷயமாக இந்த செய்தியாளர் சந்திப்பு பார்க்கப்படுகிறது. காரணம், அதிமுகவில் பலர் இருந்த போதிலும் கூட ஆரம்பம் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து கட்சிக்கு விசுவாசமான தலைமையுடன் நெருக்கமாக இருந்தவர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. 9 முறை சட்டமன்றத்திற்கு தேர்வாகி சென்றிருப்பவர். அதே போல பல்வேறு துறைகளில் அமைச்சராக பொறுப்பு வகித்தவர். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயம், மனம் திறந்து பேச போகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் தற்பொழுது ஒரு பெரிய பேசு பொருளாகவும் என்ன சொல்ல போகிறார் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் சொல்லி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை தெரியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் இன்னும் சில மணித்துளிகளில் இந்த பகுதிக்கு, அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்திற்கு வந்து விடுவார். அவரை வரவேற்பதற்காக ஏராளமானோர் அவரது ஆதரவாளர்கள் இந்த பகுதியில் காத்திருக்காங்க. அவர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய செங்கோட்டையன் தலைமை குறித்தும் கட்சியின் எதிர்காலம் குறித்தும் தன்னுடைய நிலைப்பாடு குறித்தும் என்னென்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத தற்போதைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பிற்கு இன்னும் சற்று நேரத்தில் விடை கிடைக்கும். ஆனந்தி.